அனைவருக்கும் வணக்கம். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் அனைத்து வகையான நிகழ்வுகளும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிரகநிலைகளின் அமைப்பை பொறுத்து எப்படி அமைய போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த வாரத்தில் கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் உச்சபலம் பெறுகிறாருங்க. சுக்கிரன் மிக வலுவாக உச்சபலம் பெறக்கூடிய இந்த வேலை என்பது பொதுவாகவே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான நன்மையை கொடுக்கும் என்றாலும் கூட அவர் மென்மையான சாதுரியமான சாஃப்டான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் அலட்டி கொள்ளாமல் பல பணிகளை மென்மையாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் பலருக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் துலாம் ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். அவர் உச்சபலம் பெறுவதால் இந்த இரண்டு ராசிக்காரர்களுக்குமே சிறப்பான நன்மைகள் நிச்சயமாக வலுவாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக அவரது சஞ்சார அமைப்பின்படி பார்க்கும் போது தனஸ்தானத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு இருப்பதால் பண வரவு அதிகரிக்கும். அதே போன்று சுகஸ்தானத்தில் விருச்சக ராசிக்கு என்பதால் சுப நிகழ்வுகள் கைகூடும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தனுசு ராசிக்கு என்பதால் இந்த தருணத்தில் நிச்சயமாக பல சுப நிகழ்வுகளை உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் இல்லத்தில் சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது சப்தமத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு என்பதால் பல நல்ல வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் கடகராசிக்காரர்களுக்கு சனியுடன் இணைந்து வலம் பெற போகிறாருங்க. இந்த வாரத்தில் முழுமையாக சனி பகவானும் அஷ்டம சனியை நிவர்த்தி செய்வதால் முதன்மையான யோகம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு சற்று அதீதமாகவே கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. பல நல்ல வாய்ப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் பிறந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் இனி வரக்கூடிய வேளையில் கைகூட போகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான லாபம் கிடைக்கும். அதே சமயம் சுக்கிரனின் சஞ்சார அமைப்பை பொறுத்த வரைக்கும் சில நிகழ்வுகள் தடைபடலாம். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்று பார்த்தால் அஷ்டமத்தில் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் மீன ராசிக்காரர்களுக்கும் சின்ன சின்ன தடைகள் வரலாம். ஆனால் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி விடாது. மற்ற ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெற்றாலும் நடுநிலையான பலன்தான் உண்டு. அது மட்டுமல்லாது சனி ஏற்கனவே திருக்கணிதத்தின்படி பெயர்ச்சியை சந்தித்திருந்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி முழுமையாக குருவின் ஆட்சி வீடான மீன ராசிக்குள் தற்போதுதான் நுழைகிறார். எனவே இந்த வேளையில் சனியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு முழுமையாக 7.5 சனி நிவர்த்தி அடைந்த பலன் கிடைக்கிறது. அதே போன்று கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி முற்றிலுமாக விலகுகிறது. இந்த இரண்டு ராசிக்காரர்களுக்கும் அமோகமான நன்மை நிச்சயமாக இந்த தருணத்தில் தேடி வருகிறது. உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அதே வேளையில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் ரிஷப ராசிக்காரர்களுக்கும் யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கும் பலம் வருவதால் ஒரு வகையில் ராஜ யோகாதிபதி என்று அழைக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரர்களுக்கு சனி லாபத்திற்குரிய பலனை அதி தீவிரமாக அள்ளி கொடுக்க போகிறார். துலாம் ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உறுதியாகவே உண்டு. சனியின் அமைப்பும் சுக்கிரனின் அமைப்பும் இப்படி அதிரடியான மாற்றத்தை இந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதே சமயம் 7.5 சனி மேசராசிக்காரர்களுக்கு துவங்குகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியாகவும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியாகவும் இருக்கிறது. இவர்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். கும்பராசிக்காரர்களும் நிதானத்துடன் முதலீடு செய்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது. முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் வக்ரகதியில் வலம் வந்தாலும் இந்த வாரத்திற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று மிதுன ராசியில் அமர போகிறார். குரு பகவானை பொறுத்தவரை அவர் வக்ர ஏகத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மையை தராது என்றாலும் கூட அவர் மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற போகிறார். எனவே பல வகையில் அதிரடியான மாற்றம் நிச்சயமாக இந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றம் ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்தும் குருவின் அமைப்பால் உண்டு. அதே போன்று பூர்வ புண்ணியத்தை வலுப்படுத்தும்
குரு கும்பராசிக்காரர்களுக்கு பல பிரச்சனைகளை நீக்கி சுமூகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எதிர்பார்ப்புகளை தனுசு ராசிக்காரர்களுக்கு பூர்த்தி செய்கிறாருங்க. பாக்கியத்தை வலுப்படுத்தும். துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 9லும் யோகஸ்தானத்தில் மிக வலுவாக சனி பகவான் அமர்ந்திருப்பது நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த இரு கிரகநிலைகளும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக வலம் வருவதால் இது ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உண்டு. அதோடு மட்டுமல்லாது வலிமை வாய்ந்த இரு கிரகநிலைகளும் அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கும் அமைப்பில் இருப்பதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு காலகட்டமாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியின் ஆதிக்கம் அதிதீவிரமாக துவங்கக்கூடிய வேளையில் குரு பகவான் லாபத்தில் பலம் பெறுவதால் பல சிக்கல்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். எனவே நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் குரு பகவான் சனிக்கு நேரெதிராக நிற்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு பகவான் கடகராசிக்காரர்களுக்கு வக்ரம் பெற்றிருப்பதால் வக்ர நிவர்த்தி பெறப்போவதால் நல்ல சுப விரயங்களை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மற்ற ராசிக்காரர்களுக்கு நடுநிலையான பலன் குருவின் அமைப்பால் உண்டு. அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் ராகு மிக வலுவாக இந்த வேளையில் கும்பராசியில் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருவதால் உறுதியாகவே 3, 6, 11 ஆகிய இடங்களின் முறையை பார்க்கும் போது இந்த தருணத்தில் தனுசு ராசி மற்றும் கன்னி ராசி மற்றும் மேசராசி இந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளை ராகு ஏற்படுத்தி கொடுக்கிறார். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் சிரமங்களை தவிர்த்து சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் ராகு இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதே போன்று மோட்சக்காரகரான கேதுவை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை யோகஸ்தானத்தில் அமர்ந்து மீன ராசிக்காரர்களுக்கு உருவாக்குகிறார். 7 சனியின் பாதிப்புகள் கேதுவின் அமைப்பால் சற்று கட்டுக்குள் இருக்கும் ஒரு சிறந்த தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று இந்த தருணத்தில் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் மிதுன ராசிக்காரர்கள் செயல்படக்கூடிய வாய்ப்பை கேது உருவாக்குகிறார். அதோடு மட்டுமல்லாது துலாம் ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. நவ கிரகங்களில் வலிமை வாய்ந்த கிரகநிலைகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சியையும் நன்மையையும் அள்ளி கொடுப்பதால் சரியாக துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக நினைப்பதை விட அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராகுவுடன் இணைந்து வலம் வருகிறாருங்க. எனவே 3, 6 மற்றும் 11 ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அதாவது தனுசு ராசி மற்றும் கன்னி ராசி மற்றும் மேச ராசி இந்த 3 ராசிக்காரர்களுக்கு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் உறுதியாகவே நல்ல வெற்றி வாய்ப்பு நிச்சயம் உண்டு. குரு மங்கள யோகத்தின் காரணமாக பல நல்ல சுப நிகழ்வுகள் நிச்சயமாக கைகூடும். புதன் வக்ர நிவர்த்தி பெறுவதால் கன்னி ராசிக்காரர்களுக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கும் மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பெறும். பல ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் புதன் வக்ர நிவர்த்தி பெறுவதால் மாற்றி கொடுக்க போகிறார். சனியின் ஆட்சி வீட்டு முழுமையாக இந்த வாரத்தில் சூரியன் வலம் வருகிறார். உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. எனவே கவனத்துடன் உடல் நலத்தில் இருப்பது நல்லது. சந்திரன் பல இடங்களில் மாறி மாறி வலம் வருகிறார். எனவே மாற்றத்தை கலந்துதான் கொடுக்கிறார். நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை உருவாக்குகிறாருங்க. மேலும் இந்த வேளையில் சாதகமாகவும் நன்மை நிறைந்த ஒரு தருணமாகவும் உறுதியாகவே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதம் சிக்கல் சிரமம் அனைத்துமே விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தடையில்லாமல் நிறைவாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு.